எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த கேள்வி இருக்குது, இப்போ கேட்டுடுறேன். சொல்லுங்க. நிறைய மலையாள படங்களில் நிறைய மலையாள பாட்டில் அங்கங்கே சின்ன சின்ன ஹிந்தி வேர்ட்ஸ் வருதுல்ல, அது காரணம் என்னங்க? அது அது ஒரிஜினலி காரணம் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த படத்துக்கு அதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. வை பிகாஸ் எங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியல. பிகாஸ் இங்கே ஃபுல் பாடி ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. அண்டு யார் யாருன்னு எல்லாம் இருக்கிற கன்ஃபியூஷன் கிடையாது, எல்லாம் மாயா தான். சப்குச் மாயா, மொத்தம் மாயா. இது இப்போ எந்த லாங்குவேஜில் போட்டாலும் அது மாயா தான். அப்படி அப்படி தான். பட் எனக்கு தெரிஞ்ச மலையாளமில் கசல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. கசல் மியூசிக், அதோட இப்போ ஷாபாஸ் அமன் சார் அவங்கெல்லாம் அப்படியே அந்த பங்கஜ் உதாஸ், நம்ம ஜெகஜீத் சிங், இவங்களோட ஆர் ஈவன் ஓல்டர் இந்த ராஜஸ்தானி சூஃபி சாங்ஸ், இந்த சூஃபிசத்தோட இது இப்போ பாபுராஜ் சார் சொல்லிட்டு மலையாளமில் ஆல்ரெடி கம்போசர்ஸ் இருந்திருக்காங்க. முன்னாடி இருந்த சாங்ஸ் இந்த காயலின் அருகே கொடிகள் பரத்தி குதிச்சு பொங்கிய கம்பெனிகள் கச்சவடத்தின்னு கச்சமறுக்கி கணக்கு செய்யும் கம்பெனிகள், அது அந்நிய ரசூல் படத்தில் இருக்குது. அது சிவபாசன் சார் பாடியிருப்பார், கே மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன். பட் அங்கே நம்ம ராஜீவ் ரவி சார் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ தே ஹாவ் தட் சூஃபிசம் இன் தம், தே ஹாவ் தட் தர்பார் கல்ச்சர் ஸ்டில். ஐ திங்க் இப்போ இங்கே ஒரு கானா சாங்க்கு ஒரு இது சோல் இருக்குல்ல. கரெக்ட். தே சே தட் இஸ் அ ஸ்டோரி, தட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் தட் பிளேஸ். லேண்ட் அந்த லேண்டோட எனர்ஜி இருக்குது, லேண்டோட செலிப்ரேஷன், சோகம், சந்தோஷம் எல்லாமே அதில் இருக்குது.